இந்த காலவெளியிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது எவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முன்னும் பின்னும் படித்தால்தான் இந்த வசனத்தின் விளக்கத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எதனால் ஆகையால் என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னே ஒரு விஷயம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி, 18ஆம் வசனம், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மறுத்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா. It was counted to him righteous. கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. It was credited to him as righteous. ஆபிரகாம் ஆண்டவரை முழுமையாய் விசுவாசித்தார், நம்பினார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. It was counted as righteous. ஆண்டவரை முழுமையாக நாம் நம்புவது ஆண்டவருடைய பார்வை நீதியாக எண்ணப்படும், கருதப்படும். ஆபிரகாம் சுமார் 100 வயதாக இருக்கிற வேளையில, அவர் சரீரத்தில் பலன் இழந்த வேளையில, சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு ஒப்பான விசுவாசம் நாம் வேறு யாரிடத்திலும் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அறிவோம். ஆபிரகாமை ஆண்டவர் 75 வயதாக இருக்கும் பொழுது அழைத்தார். ஆபிரகாம் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவரிடத்தில் கேட்டார், என்னுடைய வீட்டு விசாரணைக்காரனாகிய எலியேசர் எனக்கு வாரிசாக இருப்பானா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களே, உன்னுடைய கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவருடைய வயது கூடிக்கொண்டே போகிறது. 75, 76 ஆனது, 79 ஆனது, 97 ஆனது, 99 ஆனது. சுமார் 100 வயதாக இருக்கும் பொழுது கூட அவிசுவாசம் அவருக்குள்ளே வரவில்லை. விசுவாசத்தில் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஹல்லேலூயா. ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்புகிறார். இப்படி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்ற முழு நிச்சயத்தோடு ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தினால் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாகலாம். அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். நீங்க நாள் போக போக பலவீனப்பட்டு போவீங்க, சந்தேகப்படுறீங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னா நீங்க கணக்கில் வரமாட்டீங்க. உங்களை விசுவாசம் பலவீனப்பட்டு போச்சு, இனி உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது நடக்குமா என்பது கேள்விக்குறிதான். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஆண்டவரிடத்தில் கேட்கிறவன் சந்தேகப்படாமல் கேட்க கிடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைபடுகிற கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து எதையாயும் பெறலாம் என்று
நினையாதிருப்பானாக என்று குறிப்பிடுகிறார். உங்களிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் உனக்கு செய்வேன், உன்னுடைய நோயை குணமாக்குவேன், உன்னுடைய கடனை தீர்ப்பேன், உனக்கு இந்த பூமியிலே ஒரு வீட்டை தருவேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் ஒரு வாக்கு சொல்லியிருந்தாருன்னா அது எத்தனை வருஷம் ஆகியிருந்தாலும் நீங்க முழு நிச்சயமாய் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்க விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய கணக்கிலே எண்ணப்படும், சேர்க்கப்படும். இல்லைன்னா ஆண்டவர் சொன்னது உண்மைதான், அது நடக்காம போயிடும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவருடைய வார்த்தை உங்களை புடமிடலாம். நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தால் அது ஆண்டவருடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டு ஆண்டவர் சொன்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறது என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் சொன்னதை பற்றி ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், ஒரு அவிசுவாசம் உங்களுக்கு வருமானால் உங்களுக்கு ஆண்டவர் சொன்னது நிறைவேறுமா என்பது சந்தேகம். ஆண்டவர் சொன்னாரா? சொன்னாலும் செய்யாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்து நிறைவேற்றுகிற தேவனவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்பலாமா? அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். பவுல் நிருபத்திலே குறிப்பிடும்போது சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருப்பார் என்றால் கர்த்தர் இதை செய்து நிறைவேற்றும் அளவும் நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் முழுமையா நம்பணும். இடையில சோசியத்துக்கு போறது, சாதகத்துக்கு போறது, கைரேகைக்கு போறதெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. அப்படி ரூட் எங்கேயா மாறணும்னா நம்ம ஆண்டவரை முழுமையா நம்பல, சந்தேகப்பட்டுட்டோம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தவறி போகும், நஷ்டப்பட்டு போகும். ஆண்டவருடைய பார்வையில் நீதியாக நம்முடைய காரியம் எண்ணப்பட வேண்டுமானால் ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கு. உங்க பகுதியில் நீதி நியாயம் இருக்குமானால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உண்மை. அதுதான் நமக்கு நிச்சயம். நம்மகிட்டயே நீதி இல்லை, நியாயம் இல்லை, உண்மை இல்லைன்னா கணக்கில் வராது. அது புறம்போக்கு இடம்தான். நாங்கள் சில ஆண்டுகளாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இப்போ எங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் நாங்கள் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறோம். கிடைக்காது. இட் டசன்ட் பிலாங் டு யூ. அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அது அரசாங்கத்துக்குரிய இடம், புறம்போக்கு இடம். உங்களுக்கு உரிய இடம்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நம்பலாம், நீங்க பொறுத்திருக்கலாம். நீதிமன்றத்திலிருந்து உங்களுக்கு நீதியான தீர்ப்பு கிடைக்கும் என்பது உண்மைதான். அதுக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லை. கடைசி நாள் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், நீதிபதி கேட்கிறான்னு வச்சுக்கிடுங்க, அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கா? ஆம். என்ன அடிப்படையில் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும்னு நம்புறீங்கன்னு கேட்கறாங்க வச்சுக்கோங்க. நீதிபதி கேட்கிறார். நான் இத்தனை வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அதனால இல்லை, அது என்னுடைய பட்டா பூமி, அது எனக்கு உரிமையான இடம் என்று நம்ம நம்பிக்கையோடு உறுதியோடு சொல்ற வேளையில அது நீதியாக எண்ணப்படும். ஆண்டவர் சொன்னதை நம்ம அப்படியே நம்புறோம், அதை சார்ந்து கொள்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு வரல. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம்தான் தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டு இந்த இடமும் இந்த ஆலயத்தையும் தேவன் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாருங்க, சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் சொன்னதை நாங்கள் அப்படியே விசுவாசித்தோம். எங்களுக்கு எந்த சந்தேகம் வரல, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. சிலருக்குள்ளால சந்தேகமும் அவிசுவாசம் முறுமுறுப்பும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் தான், முறுமுறுத்துட்டாங்க. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று வாக்கு பண்ணினார் மோசேயின் மூலம். அப்படிப்பட்ட பாதையில் தான் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டுடைய வழி நடத்தலை சரியா புரிந்து கொள்ளாம இவங்க முறுமுறுத்தார்கள், எய்த்து நின்றார்கள், பரீட்சை பார்த்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் சரி, ஒருவேளை ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் சொன்னால் அப்படி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக நான் அவசரப்படவில்லை, ஆசைப்படவில்லை, பேராசை அடையவில்லை, சீக்கிரம் எனக்கு எல்லாம் நடந்துடணும்னு நான் ஒன்றும் ஆத்திரப்படவில்லை.
ஆண்டவர் நினைத்த காரியம் தடைபடுவதில்லை. ஹல்லேலூயா. அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து நிறைவேற்றுகிறார். ஆண்டவரை பற்றி சரியான அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் இல்லாத சிலர் நம்ம குழப்பிடுவாங்க, அவசரப்படுத்திடுவாங்க. என்ன நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்க, என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா, ஆளுகளை பார்க்கறது இல்லையா, அதுக்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறது இல்லையா, நீங்கள் இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் எல்லாம் அங்கே வந்து கிடைச்சிருமா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்து நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாம் அப்படி ஆண்டவரை முழு நிச்சயமா நம்பி விசுவாசிப்பதற்கு ஏதுவே இல்லை, வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ் அட் ஆல் டு பிலீவ் த லார்ட். எந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தும் பாருங்க, நினைச்சு பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட சொல்லி பாருங்க, ஒரு அம்மாளுக்கு வயசு 90, ஒரு மனுஷனுக்கு 100 வயசு, அவங்களுக்கு பிள்ளை கிடைக்குமான்னு கேட்டு பாருங்க. உங்க ஊர்ல யாருக்காவது அப்படி பிள்ளை கிடைச்சிருக்கா? இல்லையே, இதுவரையிலும் கிடைக்கல, இனியும் கிடைக்காதுன்னு தான் எனக்கு தெரியும். வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொன்னார்ல, அதான் அந்த பப்பர் ஷோல ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அப்பா சொன்னாங்க, இயேசு அப்பா சொன்னாங்க, அப்பா சொன்னார் 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 சொன்னதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா, அப்படியே செய்வார். ஐ டு பிலீவ் இட். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தேகத்தை சாத்தானும் கிளப்புவான், உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் கிளப்புவாங்க, உங்க வீட்டில் உள்ளவங்களே குழப்பிடுவாங்க. என்ன ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, நீயும் பார்த்துக்கிட்டே இருக்கிற, காத்துக்கிட்டே இருக்கிற. ஆண்டவர் சொன்னா இப்படியா? ஆண்டவர் சொன்னால் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு தீர்க்க ஆயுளை தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? தீர்க்க ஆயுளை தருவார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் சொன்னாரா? அதை செய்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவதில்லை என்று சொன்னாரா? அப்படியே வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறேன், அதற்கேற்றபடி நான் நடந்து கொள்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, உனக்கு பரலோகம் உனக்கு தான், உனக்கு கண்டிப்பா நிச்சயமா தருவேன்னு சொல்லிட்டாரு. ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாங்க தம்பி, எனக்கு உடம்புக்கு உண்மையிலே வலிக்குது, களைப்பா இருக்கு, முடிஞ்சதும் கொஞ்சம் தேவைப்படுது, அப்போ கிடைக்காது. வாக் worthy of the promise of God. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்வதற்கு தக்கதாக நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சொப்பனை ஆண்டவர் காட்டினாரு, இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண போறேன்னு. நான் அப்படியே நம்புறேங்க. அதனால நாளையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், இனிமேல் பரிச்சை எழுத மாட்டேன். யூ ஆர் சோ ஃபூலிஷ். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காய், முறையாய், நேர்த்தியாய் செய்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுதுன்னு ஆண்டவர் சொன்னார். நான் எங்கேயும் விண்ணப்பம் பண்ணல, சர்டிஃபிகேட் எல்லாம் கூட்டி 10,000 பத்திரமா வச்சிருக்கிறேன். அப்படியா? பத்திரமா வச்சுக்கிட்டு வீடு தேடி வேலை கிடைக்காது. விண்ணப்பம் பண்ணணும், நம்ம செய்ய வேண்டியது செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்லபடியே நல்ல வேலையை தருவார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நல்ல தொழிலை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவரே நல்ல தொழிலை தருவேன்னு சொன்னீரே, உனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இழுத்து மூடி நல்லா தூங்கிடக்கூடாது. அதிகாலை எழுந்து ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர், எனக்கு தொழில்னா என்னன்னு தெரியாது, தொழில் செய்ய எனக்கு பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை, பணம் இல்லை, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. நீ சொல்லி இருக்கிறீர், ஆனால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். சோம்பேறியா தூங்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது. அவிசுவாசமும் படக்கூடாது, சோம்பேறித்தனத்தை இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு ஏற்றபடி நாமும் இணைந்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆபிரகாமுக்கு ஒரு வேறொரு எண்ணம் வரல. ஆண்டவர் எனக்கு வயதான காலத்தில் ஒரு மகனை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால ஐ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் சம் அதர் லேடி ஹூ இஸ் சோ யங் அண்ட் பியூட்டிஃபுல். இன்னொரு பொம்பளையை நான் கண்டுபிடிக்கணும். அவள் அந்த ரோட்டு வழியாக போயிட்டு இருப்பாளே, மேக்கப் எல்லாம் பண்ணி அழகா ஸ்டைலா, கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாளா? அவன் போட்டிருப்பா, பகல் வேலையில் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பா, ஆட்டோமேட்டிக் கிளாஸ் போட்டிருப்பா. ஆமாம், நம்ம கல்யாணம் பண்ண வேலை கொண்டு கடவுள் பிள்ளையெல்லாம் கிடக்கிறது கஷ்டம்தான். இனி இன்னொன்று பண்ணிட்டான். நம்ம பண்ணவனுக்கு தங்கச்சி இருந்தா ரொம்ப சௌரியமா இருக்குமே. இருக்குதா? கொஞ்சம் கேட்டு பாருங்க, போன் போட்டு கேளுங்க. இருக்குதுன்னா பண்ணிக்கலாமா? அதுதான் பெரிய பாவம் தம்பி. அதுக்கு பேர் தான் விபசாரம். அப்படி ஆண்டவர் தர சொல்லல. ஆபிரகாம் அப்படி ஒரு எண்ணம் இல்லை. ஆபிரகாம் ஆண்டவரை முழுமையா நம்பி விசுவாசித்து காத்திருந்தார். அது ஆண்டவருடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டது. இட் வாஸ் கிராண்டட். அது கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க ஷார்ட்கட் ரூட்டை தெரிந்து கொள்ளக்கூடாது, அது வேற. அப்படி செய்யவே கூடாது. அது பெரிய தப்பு, கர்த்தருடைய பார்வையில் பாவமாக இருக்கு. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவருடைய வேலைக்காக காத்திருப்போம், முழுமையாக அவரை சார்ந்து கொள்வோம்.
ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒழுங்குமுறை. நமக்கு சில தில்லு முள்ளு எல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு தெரியாத தில்லு முல்ல, நமக்கு நிறைய தில்லு முள்ளு எல்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் கடைபிடிக்கக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா அது சாப சந்ததியாக மாறிவிடும். லோத்துக்கு இடத்துல 2 சந்ததி தோன்றது, அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர். சாப சந்ததி உருவானது. அவர்கள் 10 தலைமுறைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் போகக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது. காரணம் தவறான முறையில் உருவான சந்ததி. நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா அப்படியே செய்வார். எனக்கு ஒரு நல்ல படிப்பை தருவாருன்னு சொன்னால் அதுக்காக நான் பிட்ஸ் எழுதி காப்பி அடித்து தான் நான் பட்டம் வாங்க போகிறேன், அப்படி செய்யக்கூடாது இல்லையா. அதில் புஸ்தகத்தை பார்த்து எழுத போகிறேன், சாரை கை வடிச்சு சாரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சாரை கண்டுக்கிட்டா சாருக்கு கொஞ்சம் ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி பழம், வேறு செவ்வாழை பழம், வேறு கொய்யாப்பழம், கொஞ்சம் பழ வகைகள் எல்லாம் வாங்கி கொண்டு சாரை கொஞ்சம் கண்டுக்கிட்டு நம்ம பரீட்சையில் எல்லாமே இஷ்டம் போல் எழுதலாம் இல்லையா. அப்படியெல்லாம் பண்ணுனா தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அந்த படிப்பு செல்லாத படிப்பாக இருக்கும், உத்தியோகமும் கிடைக்காது. ஆண்டவர் சொன்னது எப்படியோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். Let us wait for God's time. ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காத்திருப்போம், பொறுத்திருப்போம். என்ன அவசரம் ஆகிவிட்டது, ஒன்றும் பிந்தி போகவில்லை. பிந்தி போகலையா? வயது 100 ஆகிவிட்டது ஐயா, பிந்தி போகலையா? இனி எப்போ பிந்தி போகல. ஆண்டவருக்கு நத்திங் இஸ் லேட் ஃபார் காட். ஆண்டவருக்கு ஒன்றும் பிந்தி போகலை. நீங்க என்ன அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல தம்பி, அதை செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிற தேவன் கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை படித்தீர்கள் என்றால், அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்யும்படியாக 2 காவலாளிகள் தீர்மானிக்கிறார்கள். அதே அங்கே இருந்த அரண்மனை வாசல் காக்கிற மொர்தெகாய் அறிந்து அதை ராஜாவுக்கு எஸ்தர் ராஜாத்தியின் மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறான். பாருங்கள், ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் மர்மம் வைத்து ராஜாவாகி அகாஸ்வேரின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாய் எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். ராஜாவுடைய பிரதானிகள் 2 பேர் ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று சதித்திட்டம் வைக்கிறார்கள். இது வாசல் காக்கிற மொர்தெகாய்க்கு தெரிய வந்து அதை தெரியப்படுத்தி ராஜாவை காப்பாற்றி விட்டான். பாருங்க, ராஜாவை அவன் கொல்றதுக்கு நான் என்ன பண்றது? ராஜா பயங்கரமான ஆளுத அகாஸ்வேரு ராஜா. அவரை அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அவனுக்கு கொலை செய்கிறான். இதை நம்ம சொல்லுவானே, நம்ம கொல்ல வேண்டாம், நம்ம கொல்லக்கூடாது. ஆக மொர்தெகாய் நல்ல மனுஷன், நம்ம கை நீட்டி ராஜாவை கொலை செய்யக்கூடாது. ஆனா அவருடைய பிரதானிகள் தானே இப்படி பண்ணணும்னு நினைக்கிறானுங்க, அதுக்கு நம்ம கண்டுக்கிடாம இருந்துருவோமே. ஐயா கேளுங்க, அவர்கள் 2 பேரும் ராஜாவுடைய பிரதானிகள், அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள், அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அப்படியா? இவங்க 2 பேரும் வர்மம் வைத்து ராஜாவை கொலை செய்ய கைபோட வகை தேடினார்கள். மொர்தெகாய்க்கு தெரிந்ததும் அதை எஸ்தர் ராஜாத்தின் மூலம் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி ராஜா காக்கப்பட்டான். அந்த 2 பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். இது தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. மொர்தெகாய் செய்த இந்த நற்கிரியை அவருக்கு ஒரு உயர்வை கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. பாருங்கள் அன்பானவர்களே, ஒரு தீய காரியம் நடைபெற ஒருவர் அல்லது இருவர் சூழ்ச்சி பண்ணுகிற வேளையில் நீங்கள் ஒருவேளை ஈடுபடாமல் இருக்கலாம். You may not be involved in that evil act. உண்மை. ஆனால் உங்களுக்கு அந்த தீய காரியம் செயல்பட திட்டம் வைக்கிறதை அறிந்து அதற்குரியவர்களிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்திவிட்டால் அந்த திருட்டு, அந்த கொலை, அந்த கொள்ளை தவிர்க்கப்படுமே. பாதிப்பில்லாமல் இன்னொருவன் சந்தோஷமாய் வாழ்வதற்கு வாய்ப்பா இருக்குமே. அதை ஏன் நாம் செய்யக்கூடாது? அப்படி செய்கிற வேளையில் அது தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டு
அந்த மொர்தெகாய்க்கு முதலாவது ஒரு உயர்வு வந்தது. ஆமான் ராஜாவுடைய பிரதானி ஆமான் நினைத்தான் ராஜாவுக்கு அடுத்து தான் பெரிய ஆள் என்று. இந்த மொர்தெகாய் செய்யப்பட்ட நற்கிரியைக்குரிய பலன் அகாசுவேரு ராஜா ஒண்ணுமே செய்யல. ஆனால் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. இட் வாஸ் ரிட்டன் இன் த புக் ஆஃப் இந்த டே புக். ஒவ்வொரு நாளும் உள்ள நிகழ்ச்சிகளை எழுதுகிற புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. 4ஆம் புஸ்தகத்தை புரட்டி பார்க்கிறவர்களே அகாசுவேரு ராஜாவுடைய புஸ்தகத்தில் இருந்தது, இந்த மொர்தெகாய் செய்த நன்மைக்கு எந்த உபகாரமும் செய்யப்படவில்லை. பாருங்கள் தேவனுடைய நீதி எப்படி விளங்குகிறது பாருங்கள். அவன் செய்த நற்கிரியைக்கு ஒரு பலன் ஒரு நாளில் வருகிறது. திடீரென்று ஆமானை கூப்பிடுகிறார் அகாசுவேரு ராஜா. ஆமான் ஏற்கிறது மொர்தெகாய்க்கு 50 முழ தூக்கு மேடை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், எப்படியாவது இவனை தூக்கில் போட்டு கொல்லணும். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். ராஜா கேட்கிறாப்புல ஆமான் இடத்துல, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும். அப்போ அவன் நல்லா அழகா சொல்லி கொடுக்குறான். அவன் நினைச்சான் அவனை தான் ராஜா கனம் பண்ண போகிறார் என்று எண்ணி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும். ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கு பிறகு இப்படி சொல்லணுமா, ராஜா கனம் பண்ண மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொல்கிறான். ராஜா சொன்னார், நீ சொன்னபடியே மொர்தெகாய்க்கு செய்து நிறைவேற்று. தேவனுடைய நீதி பார்த்தீங்களா, ஆண்டவருடைய பார்வையில் எப்படி எண்ணப்படுகிறது. இது ஒரு ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றினது ஒரு பெரிய காரியமாக கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிறது, எண்ணப்படுகிறது. அதற்கு பலனாக அவனுக்கு ஒரு உயர்வு, ஒரு கனம். He was honored by the king. நீங்கள் ராஜாவால் கனம் பண்ணப்பட விரும்புகிறீர்களா? Do you want to be honored by the king of kings? ராஜாவால் கனம் பண்ணப்பட விரும்புறீங்கன்னா be away from the evil doers. தீமை செய்கிறவனை விட்டு விலகிடணும். தீமை செய்கிறவனுக்கு கை கொடுக்க கூடாது. தீமை செய்கிறவரை குறித்து நாம் எச்சரிப்புள்ளவர்களாக, விழிப்புணர்ச்சி உள்ளவர்களாக இருந்து, உங்க கடையை கொள்ளையிடுறதுக்கு இவங்க 2 பேர் முயற்சி பண்றானுங்க, நீங்க கடையை நல்லா பூட்டிடுங்க, பாதுகாப்பா இருந்துவிடுங்க, முன் எச்சரிக்கையா சொல்லிடுங்க. அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம போயிடும். அக்கா நீங்க 10-15 பவுன் நகை போட்டிருக்கிறீங்க, நல்லா தான் இருக்கு, அழகா இருக்குது. பாஸ்டரும் சொல்றாரு போட்டா 10-20 போடுங்கன்னு சொன்னனால நீங்க 15 பவுன் போட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க ரோட்ல போற வழியில உங்களை மறைச்சு திருடணும்னு 2 பேர் சைத்திட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க சொல்லிருங்க. It will be counted as righteous before God. தேவனுடைய சமூகத்தில் ஒருவன் தீமை செய்ய எத்தனிக்கிறதை அதற்குரிய இடத்திலே நாம் சொல்லி எச்சரிப்பு கொடுத்து விட்டால், விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்து விட்டால், அது கர்த்தருடைய சமூகத்திலே நீதியாக எண்ணப்படும். தேவன் உங்களை கனம் பண்ணுவார். You will be honored by the Lord. Hallelujah. அதுக்கு பிறகு பின்னால ஒரு பயங்கரமான ஒரு சிக்கல், ஒரு பூட்டு மாட்டிட்டாங்க. யாரு? மொர்தெகாயும் யூத ஜனங்கள் எல்லாரும். ஆமானுடைய சதி திட்டத்தினால யூத ஜனங்கள் அழிக்கப்படணும், மொர்தெகாயும் தூக்கிலிடப்படணும். கர்த்தருடைய நீதி என்ன செய்தது தெரியுமா? ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட்டு 127 நாடுகளுக்கும் போய்விட்டது உண்மைதான். It was cancelled. The order of the king was cancelled. அது ரத்து செய்யப்பட்டது. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன காரணம்? ராஜாவை காப்பாற்றினவன் இவன் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே அது நீதியாக எண்ணப்பட்டது. மொர்தெகாயை கர்த்தர் காத்துக்கொண்டார், அவருடைய ஜனங்களையும் தேவன் காத்துக்கொண்டார். நீங்க நினைப்பீங்க, நீங்களும் நானும் இத்தனை வருஷம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, மொர்தெகாய் வஸ்திரத்தை கிழித்தாரு, ரெட்டு உடுத்தினாரு, அழுதாரு. எஸ்தர் ராஜாத்தியும் தாதிமார் உபவாசம் பண்ணாங்க, அழுதாங்க. யூத ஜனங்கள் எல்லாரும் அழுதாங்க, உபவாசம் பண்ணாங்க. உண்மைதானா இல்லைன்னு சொல்லல. Above all, the act of Mordecai was counted as righteous before the living God. மொர்தெகாயுடைய அந்த நற்கிரியை தேவ சமூகத்தில் நீதியாக எண்ணப்பட்டது. அவன் ஏறெடுத்த விண்ணப்பத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். If you do so, one day or other, when you are in trouble, you will be delivered by the Lord. Hallelujah.
நீங்களும் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை உடையவர்களாக விளங்கினால் நீங்கள் உயர்த்தப்படுகிறது மட்டுமல்ல, பயங்கரமான நெருக்கடியான நேரங்களில் பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகளில் யாரும் உதவ முடியவில்லை, யாரும் உதவ முடியாது, இனி நம்முடைய கதி அவ்வளவுதான் என்று எண்ணக்கூடிய நேரத்திலும் ஆத்திரமாய் வந்து உங்களை தப்பிவித்து விடுவார் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா! He is the God of மர்தெகாயின் தேவன். அது தேவ சமூகத்தில் நீதியாக எண்ணப்படும். ஹல்லேலூயா! உங்களுக்கு நீங்கள் கனம்படப்படுகிறது மட்டுமல்ல, பயங்கரமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். உங்கள் வாழ்வின் வேதனை நீக்கி விடுவார். அற்புதமான கிரியை செய்து தேவன் உங்கள் வாழ்விலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா! அடுத்து தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் வீட்டில் சென்று படிப்பீர்கள் என்றால், அங்கே எபிரேய வாலிபர்கள் 3 பேரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள். இவர்கள் பாபிலோனுக்கு கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டு சென்றவர்கள். இவர்கள் 3 பேரும் ஜீவனுள்ள தேவனை சேவித்து வந்தவர்கள். ராஜாவுடைய அங்கே இருக்கிற ராஜா நேபுகாத்நேச்சர், பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சர். விக்கிர வணக்கம் நிறைந்த ஒரு நாடு தான் பாபிலோன். இந்த பாபிலோன்ல விக்கிர வணக்கம் தலை விரித்தாடினது. ராஜாவுக்கு ஒரு உற்சாகம் வந்தது. 60 முழம் ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி அதை எல்லாரும் அதை பிரதிஷ்டை பண்ற வேளையில எல்லாரும் சாமி கும்பிடணும்னு ஒரு கட்டளை. அப்ப ராஜாவுடைய பிரதானிகளாக இருக்கிறார்கள் இந்த 3 வாலிபர்கள், சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேரும். இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறது. ஆனால் இவர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. இந்த காரியம் ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ராஜ கட்டளை என்னவென்றால், இந்த பொற்சிலை வணங்காதவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். இவர்கள் வணங்கவில்லை என்பது ராஜாவுக்கு சொன்னது. ராஜாவே கூப்பிட்டு நேரடியாக கேட்கிறார். ராஜாவுடைய பிரதிநிதிகள் அல்லவா, அதனால கூப்பிட்டு கேட்கிறார், என்ன நீங்க மட்டும் வணங்குறது இல்லையா? அவங்க ரொம்ப கூலா பேசுறாங்க. அவங்க பதஷ்டம் ஒன்றும் அடையல. இல்லைங்க ராஜா, நாங்கள் மறந்து போச்சு, நாங்கள் குளிச்சிட்டு இருந்தோம், தூங்கிட்டு இருந்தோம், விட்டு போச்சு, நாங்கள் இப்போ போய் சாமி கும்பிட போறோம், ஒன்றும் சொல்லல. They did not reply in such a way. They were very bold to answer to the king. ரொம்ப தைரியமா அவங்க ராஜாவுக்கு பதில் கொடுக்குறாங்க. 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அங்க சொல்லப்பட்ட நேபுகாத்நேச்சர் கூப்பிட்டு கேட்கிறாப்புல, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரெல்லாம் வாசிக்கும் பொழுது நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையிலே நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, they were very bold. They were zealous for God. தேவனுக்காக இவர்கள் 3 பேரும் மிகவும் வைராக்கியமாய் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா! அவங்க பணியவே இல்லை. தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற 3 வாலிபர்கள் வெட்கப்படுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா! ராஜா கூப்பிட்டு நேரே கேட்கிறாரு. அவங்க ரொம்ப தைரியமா பதில் சொல்லிட்டாங்க. ஒருவேளை நம்மில் உங்களில் ஒருவரிடத்தில் உங்கள் அதிகாரியோ, உங்கள் தலைவரோ, உங்க பஞ்சாயத்து பிரசிடண்டோ, நாட்டமையோ தலைவரோ கூப்பிட்டு கேட்கறவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, பரவாயில்லைங்க, நீங்க சொல்றதை ஏற்றுக்கிடுறாங்க, நீங்க கோச்சிக்கிறாங்க, இயேசுவேன்னு சொல்லிட்டு கும்பிட்டுருப்பான் பாப்பா, இயேசுவேன்னு சொல்லிட்டு கும்பிட்டு. இன்றைக்கு கூட சிலர் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, சில பாதகர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, விசுவாசிக்கு புறஜாதி முறைப்படி, விக்கிர வழக்கத்தின் முறைப்படி திருமணம் நடைபெற்றாலும் அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, பரவாயில்ல பாப்பா, வேற நல்ல மாப்பிள்ளை, விசுவாச மாப்பிள்ளை பார்க்க முடியாது, இந்த காலத்தில் மாப்பிள்ளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்,
உனக்கு கடவுளாக இப்படி ஒரு மாப்பிள்ளை நீயே தேடிக்கிட்ட, நல்ல திறமையான பிள்ளை, சமத்து ஒரு காரியம். ஒருவேளை விக்கிர வணக்கத்தின் முறைப்படியே கல்யாணம் நடந்தாலும் அந்த தாலி கட்டுற நேரம், அந்த மேளம் போடுற நேரம், அந்த சாமிக்கு பேரை சொல்ற நேரம் நீ இயேசுவேன்னு சொல்லிக்காப்பா. நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல் ஜென்டில்மேன். அப்படி ஒரு ஒப்புரவாகுதல் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. We are not here to compromise with anyone on this earth. இந்த உலகத்தில் உள்ள யாரோடு இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஒப்புரவாக முடியாது, நடக்காத காரியம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். விடுவியாமல் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. Are you bold? Do you have the zeal for God? பரவாயில்ல, இந்த குத்து விளக்கில் இயேசுவேன்னு சொல்லி கையை கும்பிட்டுட்டு போ, இல்லைன்னா வேலை கிடைக்காது. இல்லை, வேலையாவது மண்ணாகுது. அவங்க வேலையை அடுப்பில் போடுது. அந்த வேலையை விட நல்ல வேலையை ஆண்டவர் தருவார். இந்த மாப்பிள்ளையை விட நல்ல பக்தியுள்ள மாப்பிள்ளையை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த காலேஜ் சூப்பர் காலேஜ், நல்ல காலேஜ், நல்ல கோச்சிங், நல்ல புகழ்பெற்ற காலேஜ். படித்து முடித்த உடனே அங்கே என்ன கிடைச்சிருமா, வேலை கிடைச்சிருமா. கேம்பஸில் குருசேடு நடத்த போகிறாங்களா? அப்படியா? கேம்பஸில் குருசேடு இல்லை, கேம்பஸில் வேலை கிடைக்க போகுதா? கேம்பஸ் செலெக்ஷன் கிடைக்குமா? கேம்பஸ் செலெக்ஷன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அங்கே ஒரே ஒரு கண்டிஷன், அங்கே உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சாமி இருக்குது, அதை யாராலும் கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் அங்கே போனோம். பாப்பா நீ ஒன்று பண்ணு, நல்ல பிள்ளை இல்லை, ஸ்தோத்திரம்னு சொல்லிவிட்டே கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிரு. இந்த வேலை நம்மகிட்ட ஆகாது. அப்படி பைபிளில் இல்லை. ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டே விக்கிரத்தை கும்பிட்டுப்பா. அப்படி இல்லைம்மா, அம்மா அப்படி இல்லை, அண்ணா அப்படி கிடையாது. பைபிள் அப்படி இல்லை. வேலையே போனாலும் சரி, உயிரே போனாலும் நீங்க வணங்கலைன்னா உங்களை அக்கினி சூளையிலிருந்து விடுவிக்கிறது யாரு? இப்படி சொல்ற? இவனுங்க வந்திருக்கிறது பிழைக்க வந்தவனுங்க, இவனுங்க அடிமைகளா வந்தவனுங்க. ஐயா தம்பி, இவனுங்க அடிமைகளா வந்தவனுங்க. இவனுக்கு சொந்த நாடு, சொந்த தேசம், சொந்த ஊர் இல்லை. சிறை கைதிகளாக அடிமைகளாக வந்தவர்களுக்கு ராசா உத்தியோகம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இவரு திமிரெடுத்த பயிருங்க இப்படி நிற்கிறாரு. 3 பயிர்களும் ஒன்று சேர்ந்து நிற்கிறானுங்க. ஒன்று சேர்ந்து நிற்போம், அதனால ஒவ்வொன்றாவும் நாம் நிற்போம். ஹல்லேலூயா. We are here with a seal for God. ஹல்லேலூயா. அதனால என்ன நடந்தது? தலை குனிஞ்சிட்டாங்களா? அவங்கள கையங்காலம் கட்டி அக்கினி சூழல போட்டாங்கல்ல, அம்மா போடுவாங்க. போனவரெல்லாம் செத்து போட்டாங்க, தீப்பிடி செத்து போட்டாங்க. இவங்களை கட்டி போட்டாங்க. அங்கே கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக நின்று உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜா பார்க்கிறோம், நம்ம 3 பேரெல்லாம் கட்டி போட்டோம், அவங்க 4 பேரும் சுத்துறாங்க. ஒரு ஆள் தேவகுமாரனுடைய சாயல் கொப்பா இருக்கிறார். It was none but Jesus the Lord. Hallelujah. இயேசு ஆண்டவர் அங்கே அவர்களை கட்டவிழ்த்து அவர்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ வைராக்கியமாய் நிற்பாயானோ, it will be counted as righteous before God and you will be exalted in the place where you are. ஆண்டவருக்காக வைராக்கியமா நீங்க வாழ்வீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். கர்த்தருடைய மகிமை உள்ளே இறங்கும். அந்த ராஜாவே பின்னால சொல்லும்படி கர்த்தர் செய்தார். அந்த அக்கினியில் அவர்களை தொடவில்லை. அக்கினி பலன் செய்யாமல் போனது. அவர்களுடைய சால்வைகள் சேதப்படவில்லை. அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருக்கிறதை ராஜா கண்டார், ஜனங்கள் கண்டார்கள். நேபாத் நேச்சார் என்ன சொல்றான்? 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாருங்கள், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். அதை தொடர்ந்து சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நமக்கு உயர்வு வரணும்னு ஆசை இருக்குல்ல அன்பான பிள்ளைகளே, பெரியோர்களே, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு வரணும்னு ஆசை. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஆசை நிறைவேறட்டும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆனா do you have the zeal for God? ஆண்டவருக்காக வைராக்கியமா நீங்க செயல்படுவீங்களா? அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. You are going to get a promotion. Hallelujah.
அதுதான் உண்மை, இதுதான் வேதம், இதுதான் பைபிள். அதெல்லாம் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. மதுரம் இங்கே இருக்கிறது, பொக்கிஷம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. படிச்சு பாருங்க, ருசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பீங்களா? அது தேவனுடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்படும். உங்கள் மூலம் தேவன் மகிமைப்படுவார். உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாம் உயர்வு வரணும், ஆசீர்வாதம் வரணும், ஆண்டவர் எங்க கூட இருக்கணும், மகிமைப்படணும், ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எல்லாம் ஒண்ணுதான். நீங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவோம், அவங்க கூப்பிட்டாலும் வருவோம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க வருவோம், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போவோம், செவ்வாய்க்கிழமை நாங்க அங்கேயும் வருவோம், அந்த மலைக்கு சாமலை சூமலை பாமலைக்கு வருவோம். அப்படியா? நாங்க எல்லாம் அங்க வர முடியாதுங்க, எங்களை எதிர்பார்க்காதுங்க. நாங்க ஆண்டவரை தான் செய்வோம். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரை சேவிப்போம். ஹல்லேலூயா. நானும் என் குடும்பமே ஆண்டவரை தாங்க செய்வோம். நீங்க வேற என்ன நினைச்சாலும் சரி, நாங்க அதை மாற முடியாதுங்க, அது மாற முடியாது. இது எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம். ஆண்டவரை நாங்கள் ருசித்து விட்டோம், அவருடைய அன்பை ருசித்து விட்டோம். இனி எங்களை நீங்க மாத்தலாம் வைக்கலாம்னு எதிர்பார்க்காதுங்க. பொண்ணை கொடுத்தும் மாற்ற முடியாது, மாப்பிள்ளையை தந்து மாற்ற முடியாது. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய வழியிலாம் நாங்கள் நடப்போம். எங்களுக்கு உயர்வோ தாழ்வோ, வாழ்ந்தாலும் இயேசுக்காக தான், செத்தாலும் இயேசுக்காக தான். நீங்க வைராக்கியமா இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் அது கணக்கிலே சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நன்றாய் தோன்றுகிறதா? ஹல்லேலூயா. நன்றாய் தோன்றட்டும். உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை படிக்கிறவர்கள, இத்தாலியா பட்டாளத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் 100க்கு அதிபதி இருக்கிறார், செஞ்சூரியன் 100க்கு அதிபதி. அவருக்கு பேர் கொர்னேலியோ என்று எழுதப்பட்டிருக்கிறார். அந்த மனுஷன் அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாருன்னா, அவர் ரொம்ப பக்தி உள்ளவராக இருந்திருக்கிறார். தேவ பக்தி உள்ளவராக வீட்டார் அனைவரோடு ஆண்டவருக்கு பயந்திருக்கிறார். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்திருக்கிறார். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அவரு வேலை வெட்டி இல்லாத மனுஷன் இல்லை. இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக இருந்திருக்கிறார். கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன். இவர் தேவபக்தி உள்ளவர், வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவர், மிகுந்த தர்மங்களை செய்தவர், எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறவர். அது ஆண்டவருடைய சமூகத்திலே எண்ணப்பட்டு பகல் வேளையில ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் பிரத்யட்சமாய் வருகிறார். ஹல்லேலூயா. நேரில் பகல்ல பேசுறாருப்பா. கர்த்தருடைய பார்வையிலே அவனும் அவனுடைய குடும்பமும் கணக்கில் எண்ணப்படுகிறது. அவனுடைய குடும்பம், அவன் ஆண்டவருக்கு பயந்தவனாய் இருந்திருக்கிறான். தேவனுக்கு பயப்படுவர்களாக நாம் இருப்பது கர்த்தருடைய கணக்கிலே சேர்க்கப்படும். இட் வில் பி கவுண்டட். இஃப் யூ ஃபியர் காட், இட் வில் பி கவுண்டட். ஆண்டவருக்கு பயந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருக்கு பயந்தாதான் எல்லாமே கிடைக்கும். ஆண்டவருக்கு பயப்படாட்டா ஒண்ணுமே கிடைக்காது. இவர் குடும்பம் முழுவதுமாக ஆண்டவருக்கு பயந்தவர். He was a God fearing man. தேவபக்தி உள்ள மனுஷன். ஹல்லேலூயா. நம்ம தேவபக்தி உள்ளவங்களா இருந்தா அது கணக்கில் சேருமா தம்பி? அது கணக்கில் சேரும். அது பாயிண்ட் தான், அது ஒரு பாயிண்ட். ஹல்லேலூயா. If you do fear God, it will be counted. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா இருந்தா அது கணக்கில் சேரும். தேவபக்தி உள்ளவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. நீங்க எப்படி வீட்டார் அனைவரோடு ஆண்டவருக்கு பயந்தவங்க தானா? அப்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்து மிகுந்த தர்மங்களை செய்தவர். சிலரே நிறைய பகுதியை விட்டுருவாங்க. ரொம்ப தான தர்மம் பண்ணினாரு, அவர் ஜெபம் பண்ணாரு, பாட்டு பாடுறாரு சொல்லிடுவாங்க. இங்க வேற விஷயம் இருக்கு. He was a God fearing man. தேவபக்தி உள்ள மனுஷன். A man who feared the Lord with his whole family. முழு குடும்பத்தோடு ஆண்டவருக்கு பயந்தவர். அடுத்து மிகுந்த தர்மங்களை செய்தவர். He was doing lot of alms. ரொம்ப தர்மம் எல்லாம் பண்ணவர். தர்மம் தலைகாப்புன்னு சொல்றாங்களா? சொல்லட்டும், நல்லது. ரொம்ப தர்மம் எல்லாம் செய்திருக்கிறார்களாமே. அது போக ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். இது எல்லாம் கணக்கில் சேர்ந்து ஆண்டவருடைய பார்வையில கணக்கில் சேர்ந்து it was counted. And the Lord sent his angel in the daytime to tell a good news, to guide him in the right way. Hallelujah. ஒரு நல்ல செய்தி சொல்ல,
ஒரு சரியான பாதையில் நடத்த ஆண்டவர் தூதனே அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, என்ன பண்றேன்னு புரியல, நமக்கு அடுத்து என்ன பண்ணலாம், நீ என்ன அப்படின்னு ஒன்றும் தெளிவில்லாமல் இருக்கு. நம்ம பாடுவோம், படிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம். பகல் வேளையில நான் அப்படியே போயிட்டு இருக்கிறவங்கள சல்ல 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 சல்லன்னு ஒரு பேய் போனதை பார்த்தேங்க. அப்படியா? பேய் போனது உங்க கண்ணில் பட்டுதா? அப்ப ஏதோ குழப்பம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது. பேய் கண்டா கொஞ்சம் குழப்பம் உங்கள்கிட்ட இருக்கலாம். பகல் வேளை கர்த்தருடைய தூதன் நேர்ல வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? அவர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபங்களும் தர்மங்களும் ஆண்டவர் சமூகத்திலே நினைப்பூட்டுதலாக வந்திருக்கிறது. யாருக்கும் 10 பைசா பிச்சே போடக்கூடாது. நம்மவே ஏழைகளா இருக்கிற நமக்கு யாராவது தருவாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கிற காலகட்டத்தில் நம்ம 50 பைசா ₹1 யாருக்கு இங்க போடுறது? அதெல்லாம் செய்ய முடியாது. போ 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 அப்படியா? அடுத்து ஜெபம் என்பது ஒரு அளவில் தாங்க பண்ணணும். எல்லாமே ஒரு அளவோட தான் இருக்கணும். என்ன நினைக்கிறீங்க நீங்க விசுவாசிகள்? அமிர்தமானாலும் அளவோட தான் சாப்பிடணும். மத்தியான சாப்பாடே இருக்குது, நீங்க ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு மூக்குவரை சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகும்? எல்லாம் ஒரு அளவோட தான் சாப்பிடணும். ஜெபமும் அப்படிதான். தம்பி தம்பி கவனிக்கிறீங்களா? அன்பு தம்பிகளே, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள்? ஆண்டவரே எல்லாம் 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 தாரும் அப்படித்தானே. உங்க ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கு? முளைக்கிறீங்களா? அப்படியா? ஜெபம்னா ஒரு லிமிட்ல தாங்க இருக்கணும். நமக்கு ஒரு அளவோட தான் எல்லாமே இருக்கணும். நமக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி இல்லாதவங்க ஜெபம் 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 தபம் தபம் தபம்னு இருந்துட்டு இருப்பாங்க. நமக்கு ரொம்ப வேலை நெருக்கடி இல்லை, ரொம்ப இருக்குதப்பா. அதனால ஜெபத்தை கொஞ்சம் அளவை குறைச்சிக்கணும். அது விசேஷமா படிக்கிற பிள்ளைங்களை ஜெபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. அதான் ரொம்ப நல்லது. அப்பதான் படிப்பு நல்லா வரும். படிப்பு ரொம்ப வரணும்னா ஜெபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த பரிசுத்தாய் கூட்டம் வந்துட்டீங்கன்னா அது ஆவியானவருடைய அனுக்கிரகத்தில் உங்களுக்கு படிப்பு ரொம்ப முன்னேறிடும். உத்தியோகம் பார்க்குறவங்களும் நம்ம அப்படிதான் இருக்கணும். சத்தியமா சொல்லித்தரேன். நான் மனசார சத்தியத்தை தான் இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு லீவு அல்லது ஒரு லீவ் எடுக்கலாம்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சொந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர சும்மா ஜெபம் தபம் ஜெபம் தபம்னு சொல்லிட்டு நம்ம என்ன முட்டாளாக முடியுமா? ஜெபமும் தபம் நமக்கு புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, சும்மா இருந்தோம்னா வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச ஜெபம், வேற நெருக்கடி ஒன்றும் இல்லைன்னா பரிசுத்தாய் கூட்டம் வேற என்ன நடந்தாலும் நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கணிசமா ஆண்டவரை சாமி கும்பிடணும். அது கரெக்ட். அது போதும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்ன நினைக்கிறீங்க? இந்த மனுஷன் எப்போதும் ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, தர்மம் பண்ணி இருக்கிறாரு, அவர் தேவபக்தி உள்ளவராக இருந்திருக்கிறாரு, குடும்பத்தோடு ஆண்டவர் பயந்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கணக்கிலே எண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க கணக்கில் சேரணும்னு விரும்புறீங்களா? நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ அதெல்லாம் ஆண்டவருடைய புத்தகத்திலே கணக்கில் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் ஸ்டடி வருகிறீங்களா? நீங்க ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஒரு புத்தகம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய கரத்தில் ஞாபக புத்தகம் ஒன்று இருக்குது. அதுல எல்லாம் எழுதப்படும். அது நினைப்பூட்டுதலாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. அதிலிருந்து வாசிக்கப்படும். அதுக்குள்ள பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. God will guide you. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு ஆண்டவரை பற்றின தியானமும் இல்லை, ஜெபமும் இல்லை. ஏதோ நம்ம ஒரு காரியம் நடக்கிறதுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். நம்ம ஒரு ஐடியா சொல்லித்தர, சூப்பர் ஐடியா. நம்ம சில காரியம் நடக்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். பார்த்துக்கிடுங்க. சில காரியம் நடக்கிறதுக்காக பைபிள் படிச்சுக்கிடணும். சில காரியம் நடக்கணும். இல்லை பரிசீலனை இருக்கிறோம், இல்லை நல்ல மார்க் கிடைக்கிறதுக்காக நல்ல ஜெபம் பண்ணிடுங்க. சரிதானா? ஆமாம், சரிதான். அங்கே ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு போயிருக்கு, அது நடக்கணும். அது மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் அதிகமாக ஜெபம் பண்ணிடுங்க. சரி, ஜெபம் கல்யாணம் முடிஞ்சிட்டு இல்லை, சரி இனி நமக்கு ரெஸ்ட், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். அல்லேலூயா. நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதாக ரொம்ப முக்கியம். ஆண்டவரே ரெஸ்ட் எடுத்திருக்கிறாரு. பைபிளில் இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன். ஆதியாகமத்திலே இருக்குது. ஆண்டவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தாருன்னு இருக்கா இல்லையா? இருக்குது. ஆமா. அப்ப நமக்கு ஒரு ரெஸ்ட் வேண்டாமா? ரெஸ்ட் வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. ரெஸ்ட் எடுக்கண்டான்னு நான் சொல்லல. இந்த மனுஷனுக்கு பட்ட பகல்ல தேவதூதன் வந்து சொல்லுகிறார். ஒரு கைடன்ஸ் வருது, ஒரு வழிநடத்தல் வருது. பேதுருவை குறித்து சொல்லப்படுகிறது.
பேதுரு எங்க இருக்கிறார் சொல்கிறார் கர்த்தருடைய தூதன். பேதுரு அழைத்து அங்கே ஜெபநடத்த சொல்லுகிறார். பேதுரு வருகிறார். ஹல்லேலூயா. பேதுரு வருகிறார். பிறகு என்ன? அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். They were united with the Lord God. Hallelujah. ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை இந்த கொர்நேலியும் குடும்பமும் அடைந்து விட்டதே. ஹல்லேலூயா. எதனால? அவருடைய ஜெபமும் கர்மங்களும் தேவபக்தியும் எல்லாம் கணக்கிலே சேர்க்கப்பட்டது, எண்ணப்பட்டது. இட் வாஸ் கவுண்டட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் பண்றது கணக்கில் சேர்க்கப்படுமா? சேர்க்கப்படும். பைபிள் படிச்சது அது கணக்கில் சேர்க்கப்படும். வேற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தது கணக்கு சேர்க்கப்படுமா? பரிசாய் கூட்டத்தில் வரவங்களுக்கு அட்டனன்ஸ் உண்டா? அட்டனன்ஸ் நாம் போடல, ஆண்டவருடைய தூதன் ஆண்டவருக்கு புஸ்தகத்தில் போடுவா. பரிசாய் கூட்டத்துக்கு நம்ம கண்டிஷனா போகணுமா? கண்டிஷனா போகணுமா போகண்டாமா? இது எல்லாம் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் கணக்கில் சேர்க்கப்படும். பிறகு தெய்வீக வழிநடத்தலை நாம் இன்னும் அறிந்து கொள்ளலாம். இன்னும் மேலான அனுபவத்துக்குள் தேவன் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் மேலான பரிசுத்தவான்களை நமக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் ஆசீர்வாதமான வசனத்தை தேவன் நமக்கு சொல்லுவார். வசனம் கேட்கிறவர்களே ஆவியினால் நிரப்பப்படலாம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மேலான அனுபவம் இருக்கிறது. எனக்கு என்ன செத்த தூங்க விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. பைபிள் நாளைக்கு படிக்கலாம், சும்மா இரு. நாளைக்கு ஜோம் பண்ணுவேன், நாளைக்கு பைபிள் படிப்பேன். நம்ம அடுத்த வாரம் நமக்கு பரிசாய் கூட்டத்துக்கு போகலாம். பைபிள் ஸ்டடி எல்லாம் அவ்வளோ ரொம்ப முக்கியம் ஒன்றும் இல்லை. பைபிள் ஸ்டடி என்னது படிப்போம்? ஆதியாகமத்தில் யாக்கோபு குடும்பத்தை என்ன படிக்கிறோம்? அதுக்கு என்ன? அது பைபிளில் படித்தாலே தெரியாதா? பைபிளில் படித்தா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நிறைய தெரிய வேண்டிய விஷயம் இருக்குது. அது பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் தான் தெரியும், புரியும். இதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு கணக்கில் சேர்க்கப்படும். அதனால தெய்வீக வழிநடத்தல் நமக்கு கிடைக்கும். பாதை செவையாகும், வெளிச்சம் வீசும், மேலான அனுபவத்தை அடைந்து விடலாம். ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பாட்டு சவுண்டு தான் கேட்குதே தவிர ஆவியானவர் நிரப்புன ஒரு சவுண்டு வரலையே. காற்று வீசினதுனால இலைகள் அசைந்ததும் நீங்கள் அசைகிறதும் தான் தெரிகிறது. அல்லாமல் காற்று வீசினதுனால், இயற்கை காற்று வீசினதுனால் ஒரு அசை உண்டானது அல்லாமல் ஆவியானவருடைய தொடுதலை இங்கே உணர முடியவில்லையே. அது எதனால? அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வர்றோம்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து சாமி கும்பிடுறோம்ல, அன்னைக்கே எல்லாம் கிடைச்சிருமா? உங்களுக்கு இதெல்லாம் கணக்கில் சேர்க்கப்படணும்னா வந்து நின்னாலே போதும், அக்கினி இறங்கிவிடும். ஹல்லேலூயா. வண்டி ஓட்டுறவர்களே அபிஷேகம் பண்ணுகிறார், கிருபை ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. தேவதயாபரனை துதிப்பதில் ஓய்வதில்லை, இனிமே துதிப்பதில் ஓய்வதில்லை, இனிமே. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது இல்லை? ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, நேரம் ஆகுது இல்லை? கொஞ்சம் டைம் ஆகல. ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க, டைம் ஆகுதா பார்ப்போம். டைம் ஆகும். அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆகாதா? ஒரு பானையில பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோம், அது கொதிக்கிறதுக்கு டைம் ஆகல? ஏற்கனவே அது கொதித்த தண்ணீரானால் அதுல கொஞ்சம் சூடு நல்லா இருக்குதானே, கொஞ்சம் within a few seconds it can boil. ஹல்லேலூயா. இதெல்லாம் கணக்கில் சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. எப்படி உங்க அனுபவம் எப்படி இருக்கு? எப்படியோ இப்ப கொஞ்சம் தட்டி கொண்டு வேண்டிய இருக்கு. இதெல்லாம் பாடுவோமா? பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டேனே. ஹல்லேலூயா. நல்லா பாடுவீங்க, நீங்க நல்லா பாடுவீங்க. நல்லா ஜெபம் பண்ணுவோமா? ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா? அபிஷேகத்தில் நிரம்புவோமா? அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்களே. நாங்கள் இன்னைக்கு தானே வந்திருக்கிறோம், நாங்கள் அடுத்த வாரம் வந்துடுவோம். வெரி குட். அடுத்த வாரம் வந்துருங்க, ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இட் இஸ் so pleasant. You are enjoying the good breeze. நல்லா இருக்குல்ல? ஹல்லேலூயா. I am glad. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இதெல்லாம் கணக்கில் சேர்க்கப்படும். தேவபக்தியாக இருப்பதும், அன்பு சகோதரர்களே, தேவபக்தியாக இருப்பதும்,
வீட்டார் அனைவரோடு ஆண்டவருக்கு பயப்படுவதும், கர்மம் பண்ணுகிறதும், ஜெபம் பண்றதும் எல்லாம் ஆண்டவருடைய கணக்கில் சேர்ந்து பகல் வேளையிலே தூதன் வருவான். பகல் வேளையிலே தேவனுடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்ளலாம், மேலான அனுபவத்தை அடைந்து விடலாம். அங்க வசனம் சொல்ற வேளையில ஒருவர் மேல் ஆவியானவர் இறங்கி விட்டார். நான் பார்த்த ஒரு நாள் அமெரிக்காவில் ஒரு பெரிய குருசேல் நடந்துட்டு இருக்கிற வேளையில அங்க ஒருத்தர் பேசி நிற்கிறார். ஒருவர் மேல் ஆவியானவர் இறங்கினார். அவர் ஒரு பெரிய தேவ மனுஷன், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவர் எழுப்பினார், அந்நிய பாஷை பேசிட்டு முன்னா இருந்தார். அந்த ஊழியக்காரனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் இறங்குதா? உங்களுக்கு கணக்குல எப்படி இருக்கு? கணக்குல என்ன கணக்குல இருக்குது? பூஜ்யமா இருக்கா? அதான் மேல மேல அனலா இருக்கா? ஆவியில அனல் இருக்கா? அல்லேலூயா. ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியம் செய்வோமா? ஊழியம் செய்கிறதெல்லாம் நீங்க ரொம்ப இரக்கமா தாழ்மையா கெஞ்சி மன்றாடி கேட்டீங்கன்னா நீங்க கேட்கறதுக்காக நாங்க கொஞ்ச நேரம் ஊழியம் செய்கிறோம். அன்பானவர்களே, நீங்க ஆண்டவர் புண்ணியத்தில் உங்கள்ட்ட கெஞ்சி தாழ்மையாக மன்றாடி கேட்கிறோம். நீங்க ஆண்டவர் ஊழியம் செய்யுங்க. ஆண்டவரை பற்றி இன்னைக்கு 10 பேருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை உண்டாகும். கேட்டீங்களா? ஆவியில் ஒரு அனல் இருக்கா? உங்க கணக்கில் எவ்வளவு இருக்கு? பேங்க் பாஸ்புக்கில் என்ன இருக்கு? பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதோட இருக்கு, வேற அங்க ஒண்ணும் இல்லை. அப்ப நீங்க நாங்க செக்கு தந்தா பணம் எடுக்க முடியுமா? நோ. பிறகு டிராக்டர் எடுக்க முடியுமா? முடியாது. பிறகு இதை வச்சு என்ன செய்யணும்? அப்படியே பத்திரமா வீட்டுல மூடி வச்சுக்கிடுங்க. இனி பணம் போட்டா போட்ட அளவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி? உங்க கணக்கு எப்படி இருக்கு? உங்க கணக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஜெப வாஞ்சை இருக்குதா? நமக்கு ஜெப வாஞ்சை இருக்கா? இந்த வாரம் வருகிற வாரம் நமக்கு வெள்ளிக்கிழமை விழிப்பு ஜெபம், அது தெரியுமில்ல? கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. விழிப்பு ஜெபம் இங்கே இல்லை, அங்கே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஜெபம்னா ஒரு வாஞ்சை இருக்கா? தேவ சமூகத்தை குறித்த ஒரு உற்சாகம் இருக்கா? இன்னைக்கு நல்லா இருக்கப்பா, சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு புதன்கிழமை வேணா ஒரு சந்தோஷம், இன்னைக்கு பைபிள் ஸ்டடி. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை வேணா இன்னொரு சந்தோஷம். என்ன? இன்னைக்கு வாச ஜெபம் இருக்கு, நல்லா இருக்கப்பா, ஃப்ரீயா ஜெபம் பண்ணலாம். ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாம், பிறகு நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். சனிக்கிழமை வேணா சூப்பர், அபிஷேகத்தில் நிரம்பி களி கூறலாம். ஹல்லேலூயா. காலையில் 5 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்காம இந்த சபையில அவன் இருக்கு. அதுபடி அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. ஆவியானுடைய பிரச்சனை எவ்வளவா இருக்கிறது. ஆவியிலே களி கூற முடிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவ மன்னாவை தந்து போஷிக்கிறார். உங்க கணக்கு எப்படி இருக்கு? உங்க கணக்குல எப்படி இருக்கு? ஏதோ சில்லறை பாக்கி கொஞ்சம் இருக்கா? அதை கொண்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுடுங்க. கடைசியாக தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரையில் நீங்க படிக்கிற வேளையில அங்கே ஒரு சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற வாலிபர்களை போல பாபிலோன் தேசத்துக்கு கடத்தப்பட்டு கொண்டு போன ஒருவர் தான். இந்த 3 பேரை போல தானியேலும் ரொம்ப தேவபக்தி உள்ளவர். தானியேலிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சிகளை கூட வேலை பார்த்தவர்கள் தேடுகிறார்கள், காண முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால அவங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை, என்ன விஷயத்தில் இவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, இவன் தேவனை பணிந்து கொள்கிற விஷயத்தில் ஆண்டவரை வணங்குறதுல கண்டுபிடிக்கலான்னு சொல்லி தரியு ராஜாவிடத்தில் மெதுவாக வந்து பேசி ஒரு கட்டளை பிறப்பிக்க வைக்கிறாங்க, சட்டம் உருவாக்குறார்கள். ராஜாவே நீர் வாழ்க, உண்மை தவிர 30 நாள் வரையிலும் வேற எந்த சாமியை யாரும் கும்பிடக்கூடாது, கும்பிட்டா அவங்கள சிங்கங்களும் கவியில போடணும். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம தான் இப்ப கடவுள் ஸ்தானத்தில் ஆகிட்டோம், இவங்க எல்லாம் நம்ம கடவுள் ஆக்கிட்டாங்க, அதனால அப்படியே ஆகட்டும் கட்டளை பிறப்பித்து விட்டார். ராஜ கட்டளை மீறினால் சிங்கங்களின் கவியிலே போட வேண்டும். ஆல் ரைட். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்தால், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிற வேளையில், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுக்கு இப்பொழுது கெட்ட காலம் ஆரம்பிக்க போகிறது. எப்படி கெட்ட காலம்? தானியேல் ராஜ கட்டளையை மீறிவிட்டார். ராஜ கட்டளையை மீறலாமா? புதிய ஏற்பாட்டில் எந்த அதிகாரத்துக்கானாலும் கீழ்ப்படியும் வழி இருக்கு. பழைய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை எழுதப்படவில்லை. ராஜ கட்டளை என்ன? ராஜாவை தவிர வேற எந்த கடவுளையும் யாரும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் சிங்கங்களின் கவியிலே போடப்படுவார்கள். தானியேல் அதை பொருட்டாகவே எண்ணவில்லை.
ஏனென்றால் தானியேலுக்கு நன்றாய் தெரியும், தரியு ராஜா ஒரு மனுஷன்தான், அவன் கடவுள் அல்ல என்று தெரியும். தானியேலுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் தினமும் 3 வேளை ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்திருக்கிறார். ராஜ கட்டளை பிறந்ததுனால நம்ம இந்த ஓத்திரத்துக்குள்ளாக வேண்டாம், எல்லாரும் தூங்கின பிறகு ராத்திரி 1 வேளை மட்டும் ஜெபம் பண்ணுவோம். He did not reduce the timing. நேரத்தை குறைக்கல. 3 வேளை முன்னால ஜெபம் பண்றது போலவே அப்படியே ஜெபம் பண்றார் 3 வேளை. அடுத்து சரி, நம்ம ஜெபம் பண்றது ஆண்டவருக்கு நமக்கு தெரிஞ்சா போதாதா, எல்லாரும் தெரியாதான் ஜெபம் பண்ணணுமா? முன்னாலே எப்படி ஜெபம் பண்ணாரோ அதுபோல எருசலேமுக்கு நேராக பலகணிகளை ஜன்னல்களை திறந்து அங்க ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். இது பெரிய குற்றமாக காணப்பட்டு ராஜாவிடத்தில் அறிவிக்கப்பட்டு ராஜ கட்டளையின் பேரில் தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்படுகிறார். ஹல்லேலூயா சொன்னேன். அங்கே தோல்வி உண்டாகவில்லை, அங்கே வெற்றி தான் வந்திருக்கிறது. அதனாலதான் ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் செய்தது தவறான ஒரு காரியம் இல்லை. தானியேல் செய்தது நியாயமான காரியம், நேர்மையான காரியம். இட் வாஸ் எ ரைட் ஆட்டிடியூட். அது ஒரு சரியான செயல், தவறான செயல் அல்ல. தவறான செயல் அல்ல. ராஜாவுக்கு துரோகம் பண்ணல, வேற சாமியை வணங்க போகல, ஜீவனுள்ள தேவனை நோக்கி தான் அவர் ஜெபம் பண்ணி வந்தார். அதை ஒளிச்சு மறைச்சு செய்திருக்கலாம்ல. நம்ம ஒளிச்சு மறைச்சு சாப்பிடுறது போல அப்படி செய்யல, அப்படி எல்லாம் செய்யல. அவர் ரொம்ப தைரியமான ஒரு தேவ மனுஷன். ஏன்னா தானியேலுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார். ஆமா, தானியேலுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார். அதனால அவருக்கு பயமே இல்லை. பரிசுத்தாவியானவர் பலம் உள்ளவர், தைரியப்படுத்துகிறவர், பயப்பட வைக்க மாட்டார். பயமே இல்லாமல் ஆக்குறவர் தான் பரிசுத்தாவியானவர். தானியேலுக்குள்ள பயமே இல்லை. ராஜ கட்டளை அது இருந்துட்டு போட்டோம். நம்ம ஜீவனுள்ள தேவனை துதிப்போம், போற்றுவோம், பாடுவோம், ஆராதிப்போம். அவர் வேலையை அவரை பார்த்துட்டு பிடிச்சிட்டு போய் போட்டாங்கல்ல, பிறகு என்ன நடக்குதான்? கர்த்தர் நம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவன். God of Daniel is our God. தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பயமா இருக்கா? இப்போ ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கிடுங்களேன். அதை மாற்ற தடுப்பு சட்டம் முன்னால ஒரு முறை வந்தது, இனிமேல் வராது. ஆண்டவர் நல்லவர். வேற ஏதோ ஒரு நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க என்ன செய்வீங்களா? நம்ம ஆண்டவர் இருதயத்தை தானே பார்க்குறாரு. மனுஷன் தான் மொத்தம் பார்க்குறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. நம்ம இருதயத்தில் ஆண்டவர் வச்சுக்கிட்டா போதும். சில ஆட்களை நீங்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ள ஆலயத்துக்கு வாருங்கன்னு கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வருஷத்துக்கு ஒருக்கா போகிறோம், நாங்கள் மாதாவை மறக்கலை. சரி, வேற கடவுள் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறாருங்க, அவரை எப்போ நாங்கள் மனசில் தான் வச்சுருக்கிறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, சபை கூடி வருகிறதே இது வருகிறதை சில விட்டு விடுகிறத விட்டு விடாதிருங்கள். ஒரு சுவையான செய்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேச முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் வாரணாசி, அடுத்து வட இந்தியாவில் பல முக்கிய புண்ணிய ஸ்தலங்கள், வாரணாசி போன்ற சில முக்கிய ஸ்தலங்களை புண்ணிய ஸ்தலமாக அறிவித்து அதோடு சேர்த்து வேளாங்கண்ணியும் சேர்த்துருக்குறாங்க. இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் சலுகைகள் ஏராளம், இலவச பாசுனா என்ன சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எந்த லிஸ்ட்டில் இவங்க வந்துடுறாங்க, அந்த லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. அதுதான் சொல்ல வந்து. இப்போ ஆண்டவர் இருதயத்தை தாங்க பார்க்குறாரு, நம்ம வெளி தோட்டத்தின்படி எல்லாம் ஆண்டவர் பார்க்கல. அது கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் தானியேலுக்கு என்ன மூளை கொள்ளார, தானியேலுக்கு என்ன எவ்வளோ திமிர, அவர் பெரிய படித்தவர், ஞானி, பரிசுத்தாவி உடையவர்னு உள்ள அகம்பாவமா இல்லை. He was right before the king and before the Lord. ஆண்டவருக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாக அவர் நேர்மையானவர். He was blameless. அவர் குற்றம் சாட்டப்படாதவர். ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா அதிகாலையில் போய் கூப்பிடுறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டார். அங்கிருந்து ஒரு சவுண்ட் வருதப்பா. அது என்ன? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். It was counted before God as righteousness. Hallelujah. ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக கணக்கிடப்படுகிறது. ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவர் செய்த சரியான காரியம், தவறில்ல. அடுத்து சொல்கிறார், அடுத்து என்ன சொல்கிறார்? ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. I have not done anything wrong before the king. Hallelujah. ராஜாவுக்கு முன்பாக நான் எந்த நீதி கேடும் செய்யவில்லை. இதுதான் தானியேலுக்கு முன்பாக கணக்கில் சேர்க்கப்பட்டது. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாகவும் குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும் நமக்கு மேலானவர்களுக்கு தீய நோக்கத்தோடு நாம் வேணும்னு தான் அவனுக்கு கீழ்ப்படியலைங்க. எனக்கு அதிகாரிக்கு வேணும்னு இல்லை சார், நான் வேற எந்த நாளும் நீங்கள் என்ன அலுவலகத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன். வைரஸ் ஐ cannot come on Sunday. நான் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, அது நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். அன்றைக்கு நான் சிஎல் போட்டுக்கிடுறேன், இல்லைன்னா லாஸ் ஆஃப் பே கூட நான் போட்டுக்கிடுறேன். நான் உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்ற எண்ணத்தில் நான் செயல்படலை. ஐ எம் சாரி. அப்படிதான் சொல்லணுமே தவிர நம்ம வீராப்பில் அகம்பாவத்தில் அவன் என்ன செய்வான் பார்த்துக்கிடுவோம், அப்படி இல்லை. தானியேல் he was blameless before God. குற்றமற்றவராக கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறார். ராஜாவுக்கு முன்னாலேயே எந்த தீமையும் அந்த தவறு அவர் பண்ணலன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய பார்வையிலே கணக்கிலே சேர்க்கப்பட்டது. பிளஸ் அதுக்கு கூட இன்னொன்று இருக்கு, அவர் ரொம்ப வைராக்கியமான ஒரு ஆள். கர்த்தருக்கு மகிமை. தேவ வைராக்கிய உணவுகளாக நம்ம இருந்தோம்னா அது கர்த்தருடைய கணக்கில் சேர்க்கப்பட்டு நம்மால் கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அந்த ராஜா என்ன சொல்றான் தெரியுமா? என்ன வார்த்தை உபயோகிக்கிறான்? 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 26ஆம் வசனம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும். அதுக்கு பிறகு தானியேல் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்திருக்கிறது. நம்ம காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, விரும்புறீங்க, ரொம்ப சந்தோஷம், அது நல்லதுதான். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய், மனசாட்சிப்படி ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் நான் இருக்கிறேன். நான் ராஜாவே உமக்கு நான் நீதிகேடு செய்ததில்லை. I have done no evil before you, king. அது கர்த்தருடைய பார்வையிலே அது நீதியாக கணக்கில் எடுக்கப்படும். ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மீது மகிமைப்படுவார். உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு ராஜாவின் காலத்தில் மட்டுமா? தானியேலின் ராஜ்யபார காலத்திலும், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கணும் விரும்புறீங்களா? உங்களுக்கு கணக்கில் கொஞ்சம் சேர்ந்து இருக்கணும், கொஞ்சம் சரக்கு இருக்கணும். Walk blameless before the Lord. Don't make any evil plan. Never do anything wrong before your higher officials, higher authorities. உங்களுக்கு மேலானவர்களுக்கு விரோதமாக, துரோகமாக, தவறான காரியங்களை செய்யாதீர்கள். அன்பான பிள்ளைகளே, பெற்றோருக்கு விரோதமாக, குடும்பத்தில் உள்ளவருக்கு விரோதமாக துரோக வேலை செய்யாதுங்க. உங்க காரியம் ஜெயமா இருக்குன்னு விரும்புவீங்களா? Don't do anything against God's church. தேவ சபைக்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக செய்யக்கூடாது. உன்னுடைய காரியம் ஜெயமா இருக்கணும் விரும்புறியா? இதெல்லாம் கணக்கிலே சேர்க்கப்படும். All these things will be counted. Hallelujah. ஆண்டவரே, எங்களுக்கு உத்தரவு தாருமப்பா, பதில் தாருமப்பா, எங்களுக்கு இரக்கம் செய்யுமப்பா. நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம், சாத்தான் எங்களை ரொம்ப புடமிடுகிறான், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, இரக்கம் காட்டும். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், இரக்கம் காட்டுகிறவர். உங்கள் கணக்கில் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்க? 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். யூதர்களுடைய மூப்பர்கள் வந்து சொல்கிறார்கள், இந்த தயவு செய்கிறக்கு இவன் பாத்திரனாக இருக்கிறான், அவன் ஒரு கிரேக்கன், he was not a Jew. அவனை பற்றி சொல்றாங்க, இந்த தயவு செய்கிறக்கு இவன் பாத்திரனாக இருக்கிறான்.
நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான். ஒரு ஜபாலயத்தையும் கட்டி இருக்கிறான். ஹல்லேலூயா. உங்க கணக்குல ஏதாவது கணக்குல பாக்குறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒரு நல்ல ஜெபம் பண்ணுகிறவ, தேவ வைராக்கியம் உள்ளவ, இவர் ஆண்டவருடைய பார்வையில் குற்றமற்றவ. ஹல்லேலூயா. ராஜாவுக்கும் விரோதமாக இவர் எதுவும் செய்யல. தேவன் மகிமைப்பட்டார். கர்த்தர் வெற்றி சிறந்தார். தானியேலின் காரியம் ஜெயம். ஹல்லேலூயா. ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்க காரியம் ஜெயமா இருக்கணும்னு ஆசை விரும்புறீங்க. கண்டிப்பா உங்க காரியம் ஜெயமா இருக்கும். இது போல இருக்கணும். உங்களுக்கு தெரியும் சில காரியங்கள், நீங்க எந்தெந்த பகுதியில் குற்றம் புரிகிறீர்கள், தவறு புரிகிறீர்கள், மீறுகிறீர்கள். யூ நோ தட். நான் சுட்டி காட்டாமலே உங்களுக்கு தெரியும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கெட்ட வார்த்தையை விட்டுட்டீங்களா? திருடுறதை நடத்திட்டீங்களா? துணிகரமா வேலை பார்க்கறதெல்லாம் விட்டாச்சா? காரவாரா பேசுறதெல்லாம் நிறுத்திட்டீங்களா? கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருக்கிறீங்களா? ராஜாவே, உமக்கு நான் நீதிகேடு செய்யவில்லை. ஹல்லேலூயா. He was a zealous man for God. தேவனுக்காக வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தா. வெறும் வைராக்கியம் மட்டும் இருந்துட்டு வீராப்பா, நான் சிங்கத்து கவியில போட்டாலும் நான் கடவுளை தான் ஜெயிப்பங்க. உங்களிடத்துல கணக்குல சில விஷயம் இருக்கணும். அது நல்லது. ஹல்லேலூயா. அதனால உங்க காரியம் ஜெயமாய் முடியும். கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.